அதிலும் குறிப்பாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் மாணவ செல்வங்கள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்புக்கரங்கள் திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். நான் இருக்கேன், உங்களை பத்திரமா பார்க்கிறேன். பிள்ளைகளுக்கு அனைத்து ஊட்டச்சத்தும் கிடைக்கும் வண்ணம் இவர்களுக்கான சத்துணவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டமும் வழங்கப்படுகிறது. இதனை திராவிட மாநில அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் உறுதி செய்து வருகிறார்கள். நாள் ஒன்றுக்கு ஊட்டச்சத்து வழங்கியும் அந்த எண்ணிக்கையும் குறிப்பிடப்பட்டு அதற்கு ஏற்றாற்போல் புத்தகத்தில் கலைஞரவர்கள் அடுத்ததாக ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் குறித்த காட்சி கூடத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிடுகிறார்கள். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் இந்த துறையின் மூலம் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள் பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களை தொடர்ந்து கௌதம் அவர்களை தொடர்ந்து கௌதம் அவர்கள் அடையாள அட்டைகளை பெறுகிறார்கள். கௌதம் அவர்களை தொடர்ந்து தீபிகா பாதுகாவலர் வருகிறார். தீபிகா அவர்கள் தொடர்ந்து ரினிஷா அவர்கள் அடையாளத்தை பெறுகிறார்கள். அணைக்கட்டு தொகுதியை சேர்ந்த ரினிஷா அவர்கள் பெறுகிறார்கள். தொடர்ந்து ஹரீஷ் அவர்கள் அடையாளத்தை பெறுகிறார்கள். அவர்களை தொடர்ந்து கசினி அவர்கள் அணைக்கட்டு தொகுதியை சேர்ந்த கசினி அவர்கள் சுஸ்மித்ரா அவர்கள் மாநிலங்களுக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக, வழிகாட்டி திட்டமாக தமிழ்நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் என்ற வரிசையில் இன்று ஒரு புதிய திட்டமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அன்பு கரங்கள் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இரு பெற்றோரையும் இழந்த குழந்தைகள் அல்லது ஒரு பெற்றோர் சிறையிலோ நோய்வாய்ப்பட்டிலோ இருக்கும் நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய், 18 வயது வரை மாதம் 2000 ரூபாய் வழங்கும் திட்டம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய உயர் கல்விக்கான, அவர்கள் கல்லூரியிலே சேருவதற்கு, திறன் பயிற்சி பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல திட்டமாக இந்த அன்பு கரங்கள் திட்டம் செயல்பட இருக்கிறது. இந்த திட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தில் 177 குழந்தைகள் பயன்பெற இருக்கிறார்கள். 177 குடும்பங்கள் எதிர்காலத்தில் நல்ல கல்வி பெற்று சிறந்த குடும்பங்களாக, மேன்மை பெற்ற குடும்பங்களாக விளங்குவதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதை போல மாநிலம் முழுக்க 6000 குடும்பங்களை உயர்த்தும் இந்த சிறப்பு திட்டமாக இந்த திட்டம் செயல்பட இருக்கிறது. இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய குழந்தை பாதுகாப்பு அலுவலர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர், இங்கே பெருந்திரளாக வந்திருப்போர் அத்துணை பேருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்கள்